அடுத்த ஆபத்து தமிழகத்தில் இதுதான் மக்களே. என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் மழையினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள் ஒரு 15ல இருந்து 22 மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம ஏற்கனவே அந்த தேதி அறிவிச்சிருந்தோம். 16 17ல கண்டிப்பா மழை வரும், அந்த நாட்கள்ல கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லி பல நாட்களாக உங்களுக்கு நம்ம தொடர்ந்து அறிவிப்புகள் கொடுத்தோம். அதே மாதிரியே கிட்டத்தட்ட 22 மாவட்டங்கள்ல மழை வந்திருக்கு. அதுல ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாயிருக்கு. எந்த மாவட்டங்கள் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதனால பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக கனமுதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து வந்த நிலையில இனி வரும் நாட்கள் நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், அயன் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், வாட்டர் ஹீட்டர், ரூம் ஹீட்டர் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அதை பயன்படுத்தி நீங்க வந்து பொருட்களை நீங்க வாங்கிக் கொள்ள முடியும். 70% இருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதனால எதனால நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்குங்க. இதனால மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்களில் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ இதனால மட்டுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாவே இந்த மழை பொழிவு தென் மாவட்டத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியும் மேற்கு தொடர்ச்சியில ஒரு சில இடத்துல மட்டும் இந்த லேசான மற்றும் மிதமான மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக அதிகரிக்கும் பனிப்பொழிவு. எந்தெந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் முதலாவதாக நம்ம பார்க்க போறது கிருஷ்ணகிரிங்க. மிக மோசமான ஒரு பனிப்பொழிவு. வெறும் 14 டிகிரி செல்சியஸ் மட்டும்தாங்க. ஏன்னா 14 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அதிகாலையில நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தருமபுரி மாவட்டம், வேலூர் மாவட்டத்திலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குமானா பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா உள் மாவட்டத்துல இப்போ மழை பொழிவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நீலகிரியில இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர்ல அதே மாதிரி கோத்தகிரி உள்ளிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய அதே வெப்பநிலை நமக்கு அங்க இருக்கக்கூடிய அதே குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்திலையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால அதிகாலை நேரங்கள்ல நம்ம வெளியவே வர முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்திலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 14 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அதாவது இது இயல்பிலிருந்து ரொம்ப குறைவான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக சேலம் மாவட்டம், நாமக்கல்ல, அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பா கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, செங்கம், போலூர் போன்ற இடங்கள்ல அதிக பனிப்பொழிவு இருக்கும். ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், பர்கூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கேயும் நமக்கு வந்து தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். இங்க எல்லாமே நமக்கு 14 டிகிரி செல்சியஸ், வெறும் 14 டிகிரி மட்டும்தான் அங்க நமக்கு வந்து அதிகாலையில வெப்பநிலையாக இருக்கு. இது இயல்பிலிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு வெப்பநிலை. சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள்லாம் ஒரு ஊட்டியாக மாறி இருக்குங்க. ஒரு ஊட்டி போல நமக்கு வந்து சேலம், நாமக்கல், கரூர் மாறி இருக்கு. அந்த ஏற்காடுல இருக்கக்கூடிய பனிப்பொழிவு அப்படியே சேலத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதிகளிலும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏற்காடு போக தேவையில்லைங்க, நீங்க சேலம் போனாலே போதும், ஏற்காடே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கு சேலம் மாவட்டத்துல. கரூர் மாவட்டம், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் 14 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 15 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு வெப்பநிலை தான் இந்த 2 மாவட்டங்கள். அதிகாலை நேரங்கள் வெயிலுடைய தாக்கம் கிடையாதுங்க, பனிப்பொழிவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இப்ப அறிவித்த மாவட்டங்கள் இருக்கு. இப்ப சொன்னோம் இல்லையா, எந்தெந்த மாவட்டங்கள் இப்ப நம்ம அறிவித்திருந்தோமோ இயல்பிலிருந்து
3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். ஏன்னா போன வருஷம்லாம் இந்த அளவுக்கு பனிப்பொழிவு கிடையாது. ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப மோசமாகவே பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் வெயில் ரொம்ப மோசமாக இருக்குமாங்க, 42 அல்லது 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் கொளுத்துமா அப்படின்னு நிறைய பேர் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறேன்னா அடுத்த வருஷம் 2026 கோடை காலம் நமக்கு மிக மோசமானதாக தான் அமைய போகுது. அதில் வேலூர் போன்ற இடங்கள்லாம் 104 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே அடுத்த வருஷம் கோடை காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த கோடை காலங்கள் வரும்போது இதுக்கான அறிவிப்புகள் கொடுக்குறோம். தற்போதைய நிலவரப்படி இருக்கக்கூடிய வானிலை மட்டும் உங்களுக்கு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். 3 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவாக அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் தான். நீலகிரியில் இருக்கிற அதே வெப்பநிலை கிருஷ்ணகிரியிலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. நீலகிரியில என்ன ஒரு குளிருடைய தாக்கம் இருக்கோ அதே மாதிரியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறத பார்க்க முடியுது. கடந்த 17, 12 மற்றும் 2025 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் 12 கிடையாது 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவிற்கு அதிகபட்சம் தமிழ்நாட்டிலேயே மிக கனமழை பதிவான மாவட்டம். இந்த டிசம்பர் மாதத்துல திருநெல்வேலி மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரே நாள்ல 14 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருநெல்வேலி மாவட்டங்கள் தொடர்ந்து உங்களுக்கு மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். அதிகாலையில் ஓரளவு 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும். சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான், பெருசாக நமக்கு அதீத பனிப்பொழிவு அப்படிங்கிறது இல்லை, ஓரளவு சமாளிச்சிட முடியும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு நமக்கு கணிசமாக அந்த பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற பனிப்பொழிவை விட சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்படின்னா நமக்கு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ பெரும்பாலான மாவட்டங்கள் டெல்டா முதற்கொண்டு பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு இப்போ பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து குளிருடைய தாக்கம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு தீவிரமடையும். டிசம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம். அதனால உறுதியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இடங்கள்ல கனமழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல நமக்கு வந்து மிதமான மழை வாய்ப்புகள் இந்த மாத இறுதியில கணிசமாக சில இடங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தொடர்ந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70%லேருந்து 80% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால வாங்கி நீங்க பயன்பெறுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால சேல் நீங்க முடியறதுக்குள்ள வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு கூப்பன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி பாருங்க நண்பர்களே.